என்ன செய்துட்டு இருக்க? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு. யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய்யல, உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய்து வை வரேன். பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதைத்தாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன பொருத்தம் பாத்தீங்களா? ஐயோ என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே. தோசை தான் இருந்தது. மசாலாவை எவனோ நாரிக்கிட்டு போயிட்டான். பூரி எல்லாம் நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க. அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா. இது மாதிரி சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில போய் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உடனே உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளம் குழந்தை எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே.